வணக்கம், நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில பெருக்க மரம் என்று சொல்லப்படுகின்ற மன்னாரிலே பிரசித்தி பெற்ற மரம் ஒன்று இருக்குது. அந்த மரம் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். நீங்கள் இதிலே எனக்கு பின்னுக்கு பார்வையிடும் இந்த மரத்தை தான் பார்வையிட இருக்கிறோம். இந்த மரம் 800-700 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த மரம் தொடர்பான முழுமையான விவரம் நாங்கள் இப்ப பார்வையிடுவோம். இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுகிற காணொலிகள் அனைத்தும் உங்களை சேரும். வாங்க காணொலிக்குள்ள போவோம். மன்னார் பள்ளிமுனையில் உள்ள பெருக்க மரம் சுமார் 800 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். 10.50 மீட்டர் உயரமும் 21.10 மீட்டர் சுற்றளவும் கொண்ட இந்த மரம் அரேபிய வணிகர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகின்றது. அரேபியர் காலத்துக்கு உரித்தானதான மன்னார் மாவட்டத்தில் பள்ளிமுனை கிராமத்தின் பிரதான வீதியின் அருகில் அமைந்துள்ள பெருக்க மரம் தென்னிலங்கையில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் மன்னாருக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. பயோபப் என்பது இந்த மரத்தின் பெயர். இந்த இனப்பெருக்க மரம் தென்னாசியாவிலேயே மிக பெரிய சுற்றளவை உடையது. இது மிகவும் பிரமாண்டமானதாக மட்டுமன்றி அழகான தோற்றத்திலும் காணப்படுகின்றது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மன்னாருக்கு வருகை தந்து மறக்காமல் இந்த மரத்தை பார்வையிட்டு செல்கின்றனர். நடத்தப்பட்ட ஆய்வின்படி பயோபப் மரம் எனப்படும் பெருக்க மரங்களின் எண்ணிக்கையை நோக்குகையில் இலங்கையில் சுமார் 40 மரங்கள் உள்ளதாக தெரியப்படுகிறது. இவற்றில் 34 மரங்கள் மன்னார் பகுதியில் உள்ளன என தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இம்மரத்தின் விட்டம் பெரிதாக காணப்படுவதால் இதனை பெருக்க மரம் என்கின்றோம். இதற்கு விசேடமாக இயற்கை தந்த நீர்க்கலசம் என்றொரு பெயரும் உண்டு. ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்னர் அரேபிய வர்த்தகரால் இலங்கைக்கு இந்த மரம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை இந்த மரம் அதிகமாக கவர்ந்துள்ள நிலையில் மன்னாருக்கு வருகை தரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மன்னார் பள்ளிமுனை கிராமத்திற்கு வராமல் செல்வதே கிடையாது. பள்ளிமுனை கிராமத்திற்கு வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த பெருக்க மரத்தின் விசாலமான தோற்றத்தை பார்ப்பதற்கென்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறு இந்த பெருக்கு மரத்தினுடைய வரலாறு அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மரத்தினுடைய தோற்றமும் அழகையும் நீங்கள் பார்வையிடும் பொழுது அற்புதமான ஒரு தோற்றமாக காணப்படுது. உண்மையிலேயே 20 அல்லது 15 பேர் சேர்ந்து கைகோர்த்து நின்றால்தான் இந்த மரத்தை சுற்றி கட்டிப்பிடிக்க முடியும். அவ்வாறாக ஒரு பெரிய மரமாக இந்த தோற்றம் காணப்படுது. உண்மையிலேயே போய் பார்வையிடும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இது காணப்படுது. நிறைய பேர் இந்த பெருக்க மரத்தை பார்வையிடுவதற்கு குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது இலங்கையிலே சில இடங்களில் உள்ள நெடுந்தீவிலும் இந்த மரம் இருக்கிறது. கட்டாயம் நாங்கள் நெடுந்தீவு போய் இந்த மரத்தை பார்வையிடுவோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்தும் நிறைய வரலாறுகள் இலங்கை முழுவதுமாக உங்களுக்கு பதிவிட இருக்கிறேன். எனது யூடியூப் தளத்துக்கு உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன். தொடர்ந்தும் மற்ற காணொளிகளில் நாங்கள் சந்திப்போம். வரலாறுகளோடு எனது காணொளிகள் அமைந்திருக்கின்றது. எல்லா காணொளிகளுக்கும் நான் வரலாறுகளை கூறிக்கொண்டு வருகிறேன். அது உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.